ஸோ ஹாய் காய். ஸோ நான் தான் உங்கள் மித்ரன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேற்று வீடியோ போட காரணத்தினால எல்லோரும் என்ன மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஸோ நேற்று போட்டிருக்கலாம். ஸோ ஒரு நாள் ரெஸ்ட் விட்டு இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ அந்த நருட்டோ ஈவெண்ட்டில் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒருத்த இந்த நருட்டோ பண்டில் போட்டுக்குன்னு நம்மளை கலாய்ச்சாங்கன்னு. நான் வந்துட்டான்ல தலைவன். நான் ஃபஸ்ட்டு இவன் நருட்டோ பண்டில் வச்சுருப்பான் தெரியாது, அந்த கழுத்து இருக்கிற அமௌண்ட் போட்டானா எனக்கு கொஞ்சம் வெறியாச்சு. என்னடா அப்படின்னு நான் அந்த இதை எடுத்து பார்த்தேன். மேலே இருக்கிற பார்த்தா இவன் நருட்டோ பேனர் வச்சுருக்கேன். சரின்னு நான் உட்காந்தேன். தலைவர் நருட்டோ பண்டலில் போட்டாப்பில் அந்த லுக் சேஞ்சரை மாற்றி, சரி இவன் நம்மளை சங்க இருக்கிற எமௌண்ட்டை போட்டான், நான் இவனுக்கு நம்ம கழுத்தை இருக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எமௌண்ட்லாம் நாங்களும் கொஞ்சம் நேரம் போட்டுக்கிருந்தோம். இவன் தான் இந்த மேட்ச்சு பூரா நம்மளுக்கு பலிகடானா பார்த்துக்கிங்களேன். எப்படின்னா எங்களுக்குள்ள என்னன்னா நாங்கள் கில்லு வைக்கிற மாதிரி தான். இவன் இந்திக்காரன் தான். இவன் எனக்கு இது மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் வந்தவன். அதாவது இவன் நருட்டோவா சாஸ்கேவா அப்படின்ற மாதிரி இது ஒரு போட்டி போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவன் தான் நருட்டோ பண்டல் வச்சுருக்கான். ஆனால் நான் தான் பெரிய ஆள். அந்த மாதிரி அவன் கொஞ்சம் திமிரு பிடிச்சவனாக இருந்தான். ஏன்னா அந்த நாயை நான் இதில் எப்படியாச்சும் இத்தனை மேட்ச்சை நான் எப்படியோ கேவலமாக விளாண்டுருக்கேன். சரி, ஆனால் இந்த மேட்ச்சு கண்டிப்பாக MVP அடிச்சே ஆகணும். பழைய மித்திரனை உள்ளே இறக்கணும். அந்த மாதிரி ஒரு வெறியோடு ஆடிக்கிட்டு இருந்தேன். எப்படியாச்சும் ஆடிடுறா மித்திரன், இந்த மேட்ச்சை ஜெயிச்சிட்றா அப்படின்ற மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு நம்மளை மொக்கையாக அடிச்சிருப்பானுங்க. இந்த நருட்டோ தலைவர் தான் இருந்திருப்பாப்பில். இவர் இவர் ஸ்டைல்லாம் பயன்படுத்தி என்னென்னமோ பண்ணியிருப்பாப்புல. அதுலேயும் ஒரு டவுன் கிடச்சி அவரும் அவுட் ஆகி படுக்க போட்டுறாங்க ரோட்டில். அடுத்து இவன் கொஞ்ச நேரம் என்னை வச்சு எமௌண்ட் போட்டுக்கணும். அது ரெக்கார்டு எடுக்கலை. இப்போ மறுபடியும் என்னை வச்சு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தான். என்னையை வச்சு அவன் ஃபன் பண்ணுறானா இல்லை அவனை வச்சு நான் ஃபன் பண்ணுறானான்னு தெரில. யாரை வச்சு பண்ணால் என்ன ஃபன்னு தானே, ஓகே அப்படி தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் டிங்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுங்க. லைக் பண்ணாங்களா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட்டாக பண்ணாதவங்களாம் கமெண்ட்டாக பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்கிறது, இந்த இடத்துல ஏறி போவாங்க. ஒரு வழிகடா சிக்கிச்சு பார்க்க மாதிரி ஆடு தலையை கொடுக்கும். ஒரு ஆடை சோழியை முடிச்சு விட்டாச்சு அழுத்தி. ஸோ அந்த பக்கம் அப்படியே நான் இங்கே பேரா ஃபுல்லும் க்ளூவாலும் வச்சுருந்தான் போல். அதையும் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு இங்கிட்ட எவனாச்சும் இருக்கான் எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுல கேம் ப்ளே வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து, அதனால் கொஞ்சம் லைட்டாக உழப்பல போடுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10 வீடியோ தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு 10ஓ 5ஓ ஸோ ஈவெண்ட் ஸ்பின்னிங் வீடியோ தான் வந்திருக்கும். இவன் அப்போ இந்த இடத்துல நின்றுவேங்க. என் டீமில் இன்னும் 2 பேர் இருக்காங்களா, எப்படி சாவாயினே தெரியாது பாருங்களேன். நான் இங்கே இவனை அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒருத்தன் ஏற்கனவே மண்டையை போட ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக. அது எவன் தான் தெரில. அங்கே டிமிட்ரி இப்போ நான் மண்டையை போட இன்னொருத்தர் எப்புட்றா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா பண்ணுறீங்க நீங்களாம் ஜோக்கர்ரா சத்தியமாக. தலைமை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு எமௌண்ட்டு போடுறதை நிப்பாட்டிக்கிட்டான். ஆனால் அவன் முதல்ல செஞ்சதை நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். நம்ம இதுக்காண்டியே இந்த மேட்ச் MVP எடுத்தே ஆகணுண்டா அப்படின்ற மாதிரி நான் MVPயை போட்டுருவேன் இந்த மேட்ச் எப்படியோ. MVP எடுத்தது இது ரெக்கார்டில் இருக்கான்னு தெரில. ஆனால் நான் அழுத்தி பூச்சி வெறித்தனமாக கில் எடுத்ததுனா அந்த ரெக்கார்டில் இருக்கும். ஸோ பாருங்கள் மறக்காமல். இந்த இடத்துல எவனா சிக்குவானா கிளாக் டவரில் அப்படின்னு பார்த்தேன். மணிக்கூண்டின் அரசன் எங்கள் அண்ணச்சிக்கு கேமிங் தமிழ் மாதிரி யாராவது சிக்குவாங்களான்னு பார்த்தேன். என் தலைவன் தான் இங்கே 2 கொடி ஒன்றை மட்டும்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாப்புல. அவர் மாதிரி நானும் ஒரு நாள் ஆவண்டா அப்படின்ற மாதிரி வெறி தான். சின்ன வயசுலேருந்து எனக்கு யார் இன்ஸ்பிரேஷனாக அது நம்ம சொல்லுவாங்களே, ஆமாம் இன்ஸ்பிரேஷனே. ஸோ யார் எனக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ கேமிங் தமிழன் ப்ரோ தான். அவர் வீடியோ நான் கிட்டத்தட்ட எத்தனை நாள் பார்க்குறேன் தெரியுமா, லாக்டவுன் டயத்து அப்புறத்துலேருந்து தான் பார்க்குறேன் போல். எனக்கு சரியாக மறந்து போச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஓப்பனாக சொன்னால் ஒரு 4 வருஷம் 4.5 வருஷம் பார்க்குறேங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாங்க 4.5 வருஷம் நான் கேமிங் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன். இப்போ தான் நான் அவனை பிடிச்சி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், சிக்கவே இல்லை. ஸோ எனக்கு பிடிச்ச கேமிங் யூடியூபர் டாப் 10 வீடியோ வேணா சொல்லுங்கள், ஷார்ட்ஸாக மேக்கிங் பண்ணி போட்டு விட்றேன். ஸோ வேணுன்னா சொல்லுங்கள். வேணுன்னா எனக்காண்டி ரெட் கலர்ட்ட கமெண்ட் பண்ணிங்கன்னா வேணும்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல பீன் ஐடி வச்சு கிருட்டுன்னு அழுத்தி பிடிச்சி சொல்லியை முடிச்சு விட்டாச்சு ஒருத்தனுக்கு. ஸோ இன்னொருத்தர் வந்திருப்பான். இந்த இடத்துல நான் நினச்சிருந்தா அடிச்சிருக்கலாம். ஆனால் க்ளூவால் போட்டால் இல்லை, கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் இவனை உள்ளே ஏற்றி விட்டு, ஏன்டா முதேவி என்னையை சுடுற சனியை முடிச்சவனே, எனிமையை போய் சுடுற துப்பு இருக்கா உனக்கு. இந்த இடத்துல ஒருத்தனை கிருட்டுன்னு அழுத்தி பிடிச்சி விட்டாச்சு. இந்த இடத்துல போவாங்க டப்புன்னு வந்தால் பாருங்க, அழுத்தி பிடிச்சிட்டேன். செத்த நேரத்தில் ஏசி மிஸ் ஆகிடுச்சு. பின்னாடி உள்ள அடிச்சிட்டாங்க. கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறதுலே இருந்தேன். இவங்க எல்லாவா இந்திக்காரங்க நட்பு, இவங்களும் இந்திக்காரங்க தான். ஆனால் எப்படி ஓடி ரிவே பண்ணுறாங்க பற்றிலா. ஆனால் அவன் இருக்கானே கொஞ்சம் திமிரு பிடிச்சவனாக இருப்பான் போல். அவனுக்கு அந்த ஒரு ஃப்ரீ ஸ்பின் லென்ஸ் ஸ்பின்னில் கிடச்சிருக்கும் போல். அதை வச்சு ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கான் அவன். ஆடாதடா மணிதா உனக்கு ஆட்டத்துக்குலாம் அப்புறம் முடிவு விழுந்துடும் பார்த்துக்க. ஸோ
ஸோ இந்த இடத்துல அந்த நாட்டோ மண்டல்காரன் உட்காந்துக்கிருந்தான். எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுன் கிடச்சிச்சு. இப்போ நான் கிருட்டுன்னு ஏற ஆரம்பிச்சிடுவான். பாடு பயந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. சரியான லூஸாருங்க. நான் இப்போ ஏற ஆரம்பிச்சிருவேன். எனக்கு வந்து கில்லு தான் முக்கியம். ஏஸ் அடிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு MVP அடிச்சே ஆகணும். எனக்கு அதான் முக்கியம். இந்த இடத்துல ஒருத்தனை பிடிச்சி கிட்டிக்கின்னு அடித்தேன். அவனுக்கு கில்லு எனக்கு தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கில் கிடைக்குமான்னு பார்க்குறேன். ஏய் வந்துடு, எனக்கு கொடுத்துட்றா கில்ல போடு. வேற மாதிரி ஒரு கில்லு கிடச்சிச்சு. இன்னும் ஒரு கில்லு கிடைக்கல. ஐயோ கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. டேய் ஏன்டா நீ ஏன்ட்டே வந்து வெறுப்பேற்றுற? இந்த எமௌண்ட்லாம் போடாதரா, எனக்கு பிடிக்காதரா, கடுப்பாயிருவான்டா. டேய் போடாங்கிட்டு அடிக்க போகிறேன். நானே செம்மகானில் இருக்கேன், நீ வேற சும்மா இருறா, அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க என் நிலமை. சும்மா வந்து என்னை வெறுப்பேற்றி இருக்கான் ப்ரோ. ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. அந்த கதையை ஆகிப்போச்சு. நிறையா பேர் கேமிங் வீடியோன்னு கேட்குறீங்க. ஸோ ஈவெண்ட் ஸ்பின்னிங் போட்டு போர் அடிச்சு போச்சு போல் நிறையா பேர்த்துக்கு. நம்மள்ட்ட ஈவெண்ட் ஸ்பின்னிங் கண்டென்ட் வந்து கிடையாதுங்க. ஸோ நீங்கள் கேட்டாலும் இனிமேல் ஈவெண்ட் ஏதாச்சும் விட்டால் தான் எடுத்து போடணும். ஸோ கொஞ்ச நாளைக்கு கேமிங் கண்டென்ட்டை ஓட்டுவோம். நம்ம தான் டெய்லி விளாட்றோமே. ஸோ ஜெராயா பண்டல் எடுத்தாச்சு. ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன், பார்க்காதவங்களாம் போய் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல P90 அழுத்தி இருந்திருப்பேன். இந்த இடத்துல இவன் செத்துருந்தா கூட நான் வந்து டவுன் ஆகியிருந்தா கூட நான் போய் ரிவே தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னு MVP அடிச்சே ஆகணும். அதே நேரத்தில் மனிதாபிமானம் பார்க்கணும். ஸோ மேட்ச்சு ஜெயிச்சாகணுங்க. அதனால தான் ரிவே பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல ஒருத்தர் அழுத்தி பிடிச்சினா, இந்த இடத்துல ஒருத்தர் அழுத்தி பிடி போடு மக்களே வேற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு புயா கிடச்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப்பை போட்டு வச்சுங்க. ஸோ சேனலுக்கு வந்து ஒரு லைக்கையும் போட்டு வச்சுங்க. ஸோ மறக்காமல் போகிறப்ப டாப் 10 மோஸ்ட் யூடியூபர்ஸ், ஸோ ஃபேவரட் யூடியூபர்ஸ் வீடியோன்னா ரெட் கலர்ட்ட கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். போய்ட்டு ரெண்டா பை பை.